வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. ஜிஜோ கோவியா திட்டத்தின் கீழ் நெற்பரப்பு காணிகளை பதிவு செய்யுமாறு காணிகளின் உரிமையாளர்களுக்கு ஜாழ் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் நாளை செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனவீர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளனர். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்டு மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் சயனைட் கொப்பி ஒன்றும் மீட்கப்பட்டது. நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த சுழிபுரம் பராளை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் கைது செய்துள்ளனர். மாந்தை மேற்கில் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதுடன் பல்தேசிய நிறுவனங்களுக்கு எமது கடல் வளம் சூறையாடப்படுவதற்குரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று மாந்தை மேற்கு கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் அல்போன்ஸ் டேவிட் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்கள் அதிகரித்து வருவதாக சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். புத்தளம் நெலும்கமாடு பிரதேசத்தின் காட்டு பகுதியில் விளக்கேற்றி பூசை செய்து புதையில் தோண்ட முற்பட்ட 5 பேரை வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தன்னாமுடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் இளைஞர்கள் 2 காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை காரைதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பாலம் அருகில் அண்மை காலமாக முதலைகள் பல இறந்த நிலையில் கரையொதுக்கி வருவதாகவும் இதனால் அந்த பகுதி எங்கும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிவிப்பை நாளை செவ்வாய்க்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளது. இந்த அறிவிப்பு நாளை முற்பகல் 10:30க்கு வெளியிடப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டிகளின் பயண கட்டணம் இன்று முதல் குறைக்கப்பட உள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். மருத்துவ விடுமுறையில் கொழும்பு சென்றிருந்த மருத்துவர் அர்ச்சுனா இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.